யாரு என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு கரெக்டா சொல்லு. சொல்லுன்றல. உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. கிளம்பு. என்ன சொல்றீங்க? கிளம்புன்னு சொன்னல, கிளம்பு. நான் போகதான் போறேன். ஆனா எதுக்கு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியணும். தெரியணுமா? யாரை பத்தி தப்பா பேசுன? யாரை பத்தி தப்பா பேசுறேன்னு கேக்குறேன். என் தம்பி அவன். நான் ஒரு பொறுக்கி என்ன பத்தி தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் தம்பி அவன் நல்லவன், கோவக்காரன். அவனதான். அவனை பத்தி தப்பா பேசுற நீ. என் ரத்தம் அவன். அந்த கடவுளே வந்து என் தம்பி பத்தி தப்பா சொன்ன ஒத்துக்கொண்டா. அப்படி இருக்கும்போது நீ அவனை பத்தி தப்பா பேசுற, அப்ப நீ தான் தப்பானவன். என் தம்பி பத்தி தப்பா யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. கட்டின பொண்டாட்டி சொன்னா நம்புவீங்கல்ல? உங்க தம்பி மேல நீங்க பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற அளவுக்கு உங்க தம்பி ஒன்னும் அவ்வளவு நல்லவர் கிடையாது. மல்லிகா கிட்ட உங்க தம்பி தப்பா நடந்துகிட்டத நானே என் கண்ணால பார்த்தேன். அனிதா, இந்த பரம உனக்கு என் தம்பி கூட 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், சண்டை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனா தயவு செய்து அவனை பத்தி தப்பா பேசாத. எனக்கு என் தம்பி பத்தி தெரியும். பேசாத, தப்பு. இது என்ன அநியாயமா இருக்கு? பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க நம்ப மாட்டீங்க. சரி, கட்டின பொண்டாட்டி நான் பார்த்தேன்னு சொல்றேன், கோவத்துல சொல்றேன்னு சொல்றீங்க. அப்போ கண்மூடித்தனமா உங்க தம்பியை நம்புவீங்க. ஆனா நடந்த உண்மையை நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் எந்த பொண்டாட்டியுமே தம் புருஷன் இன்னொரு பொண்ணோட தப்பா நடந்துகிட்டாருன்னு பொய் சொல்ல மாட்டா. இது ஏன் வீடு, இது ஏன் ரூம், இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு மல்லிகா கிட்ட அவர் தப்பா நடந்துக்க பார்த்தாரு. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நேத்து நைட்டும் இன்னைக்கு காலையிலயும் அவர் மல்லிகா ரூமுக்கு வந்தாரா இல்லையான்னு அவர்கிட்டயே கேளுங்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இல்லன்னு கண்டிப்பா அவர் போய் தான் சொல்லுவாரு. ஏன்னா உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவரா தானே காட்டிக்கிறாரு. மல்லிகா, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். நாம எது சொன்னாலும் இங்க எடுபடாது. ஏன்னா பிளட் ரிலேஷன்ங்கிறது எப்பவுமே வேற. கண் முன்னாடி தப்பு பண்ணாலும் நம்ப மறுக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னாலும் எப்படி நம்புவாங்க? வா போலாம். ஏய் வா போலாம். இருங்க. இந்த இருங்க எப்படி எடுத்துக்கிறது? நாங்க சொல்றத நம்புறீங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல? அவர் தம்பி பத்தி பேசின உடனே இப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே மிரண்டுட்டேன். கரெக்டான டைம்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். இது நான் சொன்ன பிளான். நான் இப்படி வராம இருப்பேன். எனிவேஸ் தேங்க்யூ, தேங்க்யூ so மச். இந்த நன்றியை மனசுல எப்பவுமே வச்சிரு. ஏன்னா எனக்கு தேவைப்படும். இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க. ஆளையே காணும். நம்மளைத்தான் பார்க்குறானா இல்லை அவன் கண்ணே அப்படித்தானா? சரி தம்பி, சரி தம்பி, உன் மரியாதைக்கு நன்றி. அங்கே பார்த்து ஓட்ட போடியா, என்னையும் பார்க்குறேன். பஞ்சு, இவனுங்கெல்லாம் பார்த்து பயந்துராத. உன் முகத்தை நல்ல வீராப்பா வச்சுக்க. இல்லைன்னா நம்மளை ஏப்ப சாப்பையை நினச்சிருவானுங்க. நெஞ்சை நிமித்தி பார்வையை நேராக்கிக்கோ. இப்படியே மெயின்டைன் பண்ண. 2 பசங்களை கூட்டின்னு போனோடனே பயந்துட்டான். அது உடனே பணத்தை கொடுத்துட்டான்.
சரி பணத்தை குத்துறானேன்னு இல்லைப்பா. நான் உங்க அண்ணனை பார்க்கணும். இங்கே இரு. சொல்லு. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்துக்கிறாருண்ணா. வர சொல்லு. ம். ஓ ஆயா நானும் ரவுடி தான்டா. என்ன நாய்ச்சங்கிலியெல்லாம் கழுத்தில் மாட்டிருக்கேன்? என்ன இங்கெல்லாம் பார்க்குறான்? டேய், என்னடா அவங்க அண்ணன் வந்ததுலேருந்து என்னைய மேலேயும் கீழேயுமா பார்த்துக்கிட்டு இருக்காப்புல? எதுவுமே பேச மாட்டேங்கிறாப்புல. அண்ணன் உன்னை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. என்னதே ஸ்கேன் பண்ணுறாரா? அப்போ என் உடம்புல என்னென்ன வியாதி இருக்குன்னு உங்கள் அண்ணன் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாரா? டேய் கையால நாங்கள் ஆஸ்பத்திரி நடத்தினுங்கிறான். உனக்கு வியாதி என்னன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் என்ன எதுக்கு இந்த ஸ்கேனிங்கு? அதுவும் 1/2 மணி நேரமாக மேலேயும் கீழையும். யோ, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கியா, அந்தால பார்க்க வேணான்னு சொல்லியா? யோ இங்கே பாரியா, நான் உள்ளாடா போடலையா அப்படின்னா? ஐயோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? டேய் செட்டி போடலடா, கிறுக்கு போயில. சட்டி போடலையா? டேய் நியாயமா பார்த்தா நான் தாண்டா உன்னை பார்த்து காரி துப்பணும். உள்ளாடன்னு அழகா தமிழில் சொன்னேன், உனக்கு புரியல. ஜெட்டின்னு சொன்னதும் உடனே உனக்கு புரிஞ்சிருச்சு. நீ எல்லாம் ஒரு பாடி. அண்ணா பார்த்துட்டு இருக்காரு, சுமாரு 1 மணி நேரமா அத்தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சி டேய், எதுக்குடா திருப்பி இந்த ஸ்கேனிங்கு? டேய் நீ எப்படிப்பட்ட ஆளு? உன்னை நம்பி காரியத்தில் இறங்கலாமா வேணாமா? ஓ உன்கிட்ட எவ்வளோ தேரும்? இதெல்லாம் அண்ணன் உன்னை கண்ணில் பார்த்து ஸ்கேன் பண்ணிருக்கிறாரு. நல்லா இருக்கிறாரு. டேய் காது குத்து கேளு, அண்ணா பேச போறாரு. பேசுங்கண்ணா. டேய் உனக்கு என்னடா வேணும்? சேரா, சோஃபாவா, கட்லாடா? இல்ல கட்டில் மத்தியாடா? சொல்லி தொலைடா, என்னடா வேணும்? ஏண்டா அவரு என்னைய கட்டில் மெத்த வாங்க வந்திருக்கவே நினைச்சிட்டாரு போல் இருக்கடா. விளக்கமா சொல்லுங்கடா. ஏய் அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு, உனக்கு தான் புரியல. ஏய் சேர்னா கை எடுக்கிறது, சோபானா கால் எடுக்கிறது, கட்டில் மட்டும்னா கோமால படுக்க வைக்கிறது, கட்டில் மெத்தனா ஆளே போட்டு தள்ளுறது. ஏய் இதுல உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு கட்டில் ஆறு கட்டில் மெத்த வேணாம். அது ஆளையே குன்றுமே, கொலக்கீசல் உள்ள போயிடுவோம். கட்டில் தான் ஓகே. இவன் கோமலா இருக்க நேரத்துக்குள்ள நம்ம மஞ்சுவை கல்யாணம் பண்ணிடலாம். கட்டில் ஓகேங்க, அதான் இந்த கோமால படுக்க வைக்க. அதான் கோட் வேர்டு இருக்குதுல்ல, அதை சொல்ல வேண்டியதுதானே? பாத்தி அண்ணன் எப்படி கோபப்படுறாரு? அது ஒன்றும் இல்லைங்க, எங்க உங்களுக்கு புரியாம போயிட போதுன்னு பயத்துல உளறிட்டேன். சரி நாளைக்கு வா, முடிச்சு விட்டுறலாம். ஏங்க அவன் ஆள் யாரு, அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ்லாம் சொல்ல வேணாமா? ஓ நீ அட்ரஸ் சொல்லிட்டு போயிடுவ, நாங்க போய் ஆளை தூக்கணுமா? அதேதான். அதெல்லாம் என் பாலிசி கிடையாது. நீயே வந்து அவனை நேர்ல காட்டணும். உன் கண்ணு முன்னாடியே சம்பவம் நடக்கணும். அப்பதானே உனக்கும் திருப்தியா இருக்கும். என்ன ஒரு அருமையான பாலிசி. அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு 4 சாத்து சாத்திடலாமா? அது ஓ இஷ்டம். இங்க பாருங்க, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவங்க ஏரியாவில் அவன் தான் பெரிய கையான். அதனால அவனை பத்தி சில டீடைல்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட வருவீங்களா? ஏன்னா நீங்க ஆள் தெரியாம வந்து மாட்டிக்க கூடாது, அப்புறம் திணறக்கூடாதா இல்லையா? அதுக்கு தான். இந்த பார், இந்த ஏரியா அந்த ஏரியா நொட்டு நுசுக்குனாதான், எல்லா ஏரியாவும் என் ஏரியா தான். எல்லா ஏரியாவிலையும் நான் தான் பெரிய ஆளு. என்னை விட பெரிய ஆள் இந்த ஏரியாவிலேயே கிடையாது, புரியுதா? மரியாதை ஓடி போயிரு, இல்ல நாக்க கடிச்சு தூப்பிடுவேன். போடா பா. என்ன பார்த்தா நாக்க கடிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பாருங்கடா, இன்னொரு கட்டில் ரெடி பண்ணுங்கடா. சரிண்ணா. யாசர் படி வேணு சொன்ன உடனே நாளைக்கு இருக்குடா உனக்கு போடுறோம். பஞ்சாயத்து முருகன் ரிட்டர்ன். கையை விட்டா எஸ்கேப் ஆக சிறப்பா புரியுதா? டேய் ஒரு விஷயம், நான் உன்ன ஒரு விஷயம் கேட்கணும். நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். என்ன பத்த வச்சிட்டாளா? சொல்லு, என்ன சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுனே.
டேய் நீ அதை நான் சொல்ல தயவுசெய்து கொஞ்சம் கேளுடா, புரியுதா? நான் கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொன்னா தான் நான் அங்க போய் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். சரிடா, கேளு. மல்லிகா ரூமுக்கு போனியா? ஆமா, போனேன். நீ ஏன்டா அங்க போன? அவ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியா? அதான் அவளே சொல்லியிருப்பாளே, அழுது நடிச்சு பசப்பி. இதெல்லாம் அவளுக்கு என்ன புதுசா? நிறைய இடத்துல பண்ணிருப்பா. டேய் நீயே பொம்பளைங்கிட்ட அது தப்புடா, மரியாதை நம்ம பேசக்கூடாது, நீ புரிஞ்சுப்ப. நான் தான் வாங்கிட்ட சொல்ல. நீ பொம்பளைங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த பொம்பளைங்களுக்கு எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் என்ன பெரிய பத்தி அரைஞ்ச பல்ல கழட்டுற ராஸ்கல், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அவளை பத்தி பேசினா உனக்கு இவ்வளோ கோவம் வருதா? டேய் அவளை பத்தி பேசுறது கோவம் வரலடா, உன் வாய் இப்படி தப்பான வார்த்தை வரலாமா? அவளை பத்தி பேசினதுனால தான் உனக்கு கோவம் வருது. பைத்தியக்கார மாதிரி பேசுறதுடா. நான் என்ன சொல்லுகிறேன் உனக்கு என்ன புரியுது? எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. நீ தப்பு தப்பா புரிஞ்சு நான் உனக்காக பேசுறதுக்கா தெரியாம புரியுதுனே. போதும் சரி உட்றா, நான் சைட விஷயத்துக்கு வரேன். நீ மளிகை ரூமுக்கு போனியா? ஆமா போனேன். எதுக்குடா போன? அவ எங்க இருக்கா? அவ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லு. சொல்ல முடியல. அப்ப தப்பான காரணம் தானே அர்த்தம். நீயாவே தப்பா புரிஞ்சுனால தான் நீ அவளாண்ட அப்படி பேசுனியா? எந்த மாதிரி பேசுனியா? அதான் இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னியா நீ? ஆமா, அது உண்மைதானே. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாம் எனக்கும் சொந்தம் தானே, அதனால தான் சொன்னேன். டேய் என்ன டேய், உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன்டா. நானும் தான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். டேய் நீ பண்றது சரியில்லடா, தப்புடா. நான் சொல்ல தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. தப்பு தப்பா பண்ணிட்டு கூட கூட பேசுறேன். ஓ, அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், நீ கரெக்டா இருக்க. டேய் நான் என்ன கேட்டுக்கிறேன், நீ என்ன பதில் சொல்லுங்கிற? உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன். அது புரிஞ்சு தேவையான கூட கூட பேசுகிறேன். இந்த பாரு செம்ம கான்ல ஓங்கி அப்பீல் சொல்லிட்டேன். அடின அடி எவ்வளோ ஒருத்திக்காக கூட பிறந்த தம்பி அடிப்பேங்கிறல்ல? டேய் அவளுக்காக நான் ஏன்டா உன்ன ஏன்டா நீயும் யாருன்னு அவ? இல்ல யாருன்னு கேக்குறேன். நேத்தி வந்தவ ஒரு தேர்ட் ரேட்டட் பிட். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் தம்பி தம்பின்னு பாத்துக்கிட்டு ஓவரா பேசுகிறேன். நீ என்ன எதுக்காக போன? நீ அவள் தான் உனக்கு வரது சொல்லிட்டேன். உன்னோட தடவை தேவையான விஷயம் தலையிட்ட அப்புறம் தம்பி கூட பார்க்க மாட்டேன், சாவடிச்சு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க போல இருக்கே. என் வேலையை மல்லிகா ரொம்ப ஈஸியாக்கிட்டா. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இவங்களெல்லாம் பிரிச்சிட வேண்டியது தான். அண்ணி, அண்ணன் எப்போ வருவாரு? ஏன் நட்ராஜ்? இல்ல, இந்த மல்லிகா விஷயத்துக்கு இன்னியோட ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்னாச்சு? என்னதான் சொல்ற அவ? வீட்டை விட்டு போடின்னு சொல்லிட்டு வந்தா அவன் நாகராஜ் அண்ணா கிட்ட அதை வேற மாதிரி சொல்லியிருக்கா போல் இருக்கு. நாகராஜ் அண்ணா வந்து என்கிட்ட சண்டை போட்டு போறாரு. வேற மாதிரினா என்ன சொன்னாலாம்? அது தெரியல. அண்ணன் பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. நான் இதுக்கு தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், அவ ரொம்ப மோசமானவ, அவகிட்ட ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும்னு. அவ பேச்சு அண்ணன் இப்படி நம்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா நீ? அவ நாகராஜ் தம்பிய மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி வச்சிருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவ சொல்றத தானே தம்பி நம்புவாரு. இவ இப்போ எப்படி இருக்கானா, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இதை வளரவே விடக்கூடாது நீ, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன நீ? மாமா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவரு கூப்பிட்டு கண்டிச்சு அவளை வெளியேற்றி விட்டுருவாரு. மாமா சொல்றதை தாண்டி தம்பி ஏதாவது பண்ண போறாரா என்ன? இல்ல நீ, நான் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா அவர் இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி அந்த நிம்மதியை கெடுத்து விட வேணாம்னு நினைச்சேன். இப்ப மட்டும் அவர் நிம்மதியா இருக்காருன்னு நினைக்கிறியா? அவருக்கு இவங்க விஷயம் முழுசா தெரியாதே தவிர அரசல் புரசலா இங்க நடக்கிறதெல்லாம் தெரியதான் செய்யுது. சரியான காரணம் கிடைக்காம தான் அவரும் எதுவும் கேட்க முடியாம இருக்காரு.
இதெல்லாம் போய் சொன்னோன்னு வச்சுக்கோயேன், இம்மிடியட்டா அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாரு. மாமா கிட்ட இது சொல்லாம லேட் பண்ணோம்னா அப்புறம் அவளை வெளியேற்றுறதுக்கு வழியே இல்லாம போயிடும். வா, இப்பவே போய் சொல்லலாம். சரி அண்ணி. என்னப்பா சப்ளை எப்போ வருது? இப்படி நெக்ஸ்ட் வீக் சொல்லிட்டே இருந்தா எப்பதான் வரும்? நோ 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 நோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ என்ன பண்ற, நேர போய் கூட இருந்து டெஸ்பேச் பண்ணி அனுப்பு. ஓகே மாமா? நல்ல வேலை நீயே வந்துட்டு. நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு மாமா? இந்த சுந்தர் போய் ஊருக்கு போனேன்னு எப்ப திரும்பி வேணும்னு சொல்லவே இல்லை. உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கிறானா? 2 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாரு. என்னடா இவன் எப்படி இருக்கான்? இத்தனை பெரிய பிரச்சனை இருக்கும்போது இவன் வீட்டில் இல்லாமல் இருக்கிறானே. என்னப்பா பிரச்சனை? என்ன ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைடா, சால்வ் ஆயிடும். உங்க அண்ணன் தான் 2 நாள் வரான் இல்லை, அதுக்குள்ள எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆமா, நீங்க ஏதோ பேசணும்னு வந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. மாமா அது என்னடா தயங்குறீங்க? என்னப்பா ஏதாவது பேசணும்னு தானே வந்திருக்கீங்க, சொல்லுங்க. வீட்ல ஒரு ப்ராப்ளம், அதை நீங்க தான் சரி பண்ணணும். இது என்னமோ புதுசாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் என்ன ப்ராப்ளத்துக்கு குறைச்சலா? தினந்தோறும் ப்ராப்ளம் தான். நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா ப்ராப்ளம் வந்தவொன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னா சால்வ் பண்ணலாம். நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்ப சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை கண்ணா? சொன்னா தானடா தீர்க்க முடியும். என்னடா என்னாச்சுமா, நீயா சொல்லு. மல்லிகா சார், சார், ராமநாதன் சார் வீடு இதுதானே? ஆமாங்க. ராமநாதங்கிறது யாரு? நான் தாங்க. ஏ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம செக் மோசடி பண்ணதா உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க சார். என்னது? என்ன சார் செக் மோசடியா? இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன சார் இது? ஸ்டேஷனுக்கு ஏன் கூப்பிடுறீங்க? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? உங்க சொந்தக்காரருக்காக பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செக் கொடுத்தீங்களே, அந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சார் சார் ஏதோ குழப்பம் சார், தப்பு நடந்திருக்கு சார். நான் செக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான். ஆனா அந்த செக்கை பேங்க்ல 1 மாசம் கழிச்சு தான் போடணும். அவசரப்பட்டு போட்டாங்க சார், அதனால டிஸ்ஆனர் ஆயிடுச்சு சார். இதை சொன்ன இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்குவார் சார். நீங்க அவசரப்படாதீங்க சார். இங்க பாருங்க சார், கேஸோட முழு கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஐயா கூட்டிட்டு வர சொன்னாரு. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. என்ன சார் இது? என்னங்க? என்னப்பா, என்ன இது புது பிரச்சனை? ஒண்ணு இல்லடா, ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக நான் செக்கெல்லாம் கொடுத்தேன்டா. 5 பேருக்கு ஒவ்வொரு கோடியா 1 மாசம் கழிச்சு தான் அதை அவங்க போடணும். அவசரப்பட்டு போட்டாங்க போல் இருக்கு. அது டிஸ்ஆனர் ஆயிடுது, வேற ஒண்ணும் இல்ல. யாருப்பா ஜாமீன் கொடுத்தீங்க? ஐயோ, அதெல்லாம் இப்ப வேணாம். நினைச்சேன்டி, அன்னைக்கு நீ உங்க அப்பனும் தனியா நின்று பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் ஏதோ சதி திட்டம் போடுறீங்கன்னு. டேய், விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வேணும்னே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கா. உங்களை மாட்டி விட்டுருக்கா. என்னடா சேண்டா பண்ணி கத்தினுக்குற? மாமா என்னாச்சு? ஏன் போலீஸ் வந்திருக்காங்க? அப்பா செக் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை பத்தி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. செக் மோசடியா? எதுக்கு மாமா கொடுத்தீங்க? எதுக்குன்னு கேட்காதீங்க, யாருக்குன்னு கேளுங்க. இதோ நிக்கிறாளே இந்த சதிகாரி, இவனும் எங்க அப்பனும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. இவங்க அப்பனை காப்பாத்துறதுக்காக தான் எங்க அப்பா ஜாமீன் கையெழுத்து போட்டு இப்ப அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. டேய், விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதடா. அவருக்காக நான் ஜாமீன் கொடுக்கல, எனக்கு ஹெல்ப் பண்ண வரடா சம்பந்தி. நாம பெரிய சிக்கல்ல மாட்டினப்போ அவர் ஓடி வந்து 5 கோடி கொடுத்து ஹெல்ப் பண்ணார்ல, அந்த பணத்தை இவங்க கிட்ட தான் கடன் வாங்கி இருக்காரு. இப்ப அவர் நெருக்குறாங்க. அவர் நெருக்கடியில் இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ண வேணாமா? அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அவங்க செக்க 1 மாசம் கழிச்சு போடுறான்னா இப்பவே போட்டுருக்கான். அதனால வந்து சிக்கல் இது. நீ பேசாம இருப்பா. அது இன்னத்துக்கு உங்களை ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. அதைத்தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 மாசம் கழிச்சு போட வேண்டிய செக் இப்ப போட்டுருக்கான். செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் தெரியாது. நான் போய் சொன்னா புரிஞ்சுக்குவாரு. இருங்க நீங்க எதுக்கு அவங்க கூட போனோம்? நீங்க போங்க, நாங்க அப்பாவை கூட்டின்னு வரோம். நாங்க முன்னாடி போய் நீங்க எங்க பின்னாடி வர்றதுக்கு நாங்க ஒன்றும் விசாரணைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வரல. இவர் மேல செக் மோசடி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்டேஷன்ல இல்ல, கோர்ட்ல. கிட்டத்தட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி தான் இவர். ஆக்சுவலா இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் தான் பண்ணணும். பெரிய மனுஷனா இருக்காரு, அதனால வேணாம்னு பாக்குறோம்.
பேசாம என் கூட அனுப்பி வைங்க சார். சார் என்ன சார் நாங்க ஏதாவது தப்பிச்சு போயிட போறோமா? இங்க தான் சார் இருப்போம். கொஞ்சம் கூட மரியாதை பேசுங்க. டேய் பசங்களா, பிரச்சனை பெருசாக்காதீங்கடா. நான் போய் பேசி சரி பண்றேன்டா. தயவு செய்து பேசாம இருக்கடா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க.